பிரைஸ் லார்ட். உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 34வது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுடைய தலைப்பு, சபைக்கு போகிறீர்கள் ஏன்? அருமையானவர்களே, இவங்கெல்லாம் ஏன் சபைக்கு போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி அநேகர் கேட்டிருப்பாங்க. நம்மளையும் கேட்டிருப்பாங்க, நம்மளும் சிலரை கேட்டிருப்போம். ஆனால் வேதாகமம் பாருங்கள், பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ தேவாலயத்துக்கு போகிற போது நடையை காத்துக்கொள், அஞ்ஞானி பலியிடுகிறதை போல பலியிட வேண்டாம் என்று அந்த வேத வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் நம்முடைய நடையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. செவி கொடுக்க சேர்வது நலமாக இருக்கும் என்றும் சொல்லுகிறது. இன்று நிறைய பேர் தேவாலயத்துக்கு போகிறோம், சபைக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோங்கெல்லாம் சொல்லி போய்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில் நடைகளில் மாற்றம் இருக்கிறதா என்கிற கேள்வி இன்று முக்கியமானதாக இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்கள், தேவாலயத்துக்கு நாம் போகிறதுக்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்பதற்காக. அது நிச்சயம் உண்மை. இந்த மாற்றங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அனைவருக்கும் தேவை. சபைக்கு போகிற ஊழியர்களுக்கும் சரி, விசுவாச மக்களுக்கும் சரி, மாற்றங்கள் அவசியமானது. நடைகளை, வாழ்க்கையினுடைய நடைகளை நாம் நிச்சயமாக இறைக்கு நேராக, தெய்வீகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். கோபமுடைய ஒரு நபர் தொடர்ந்து சபைக்கு போகிறார் என்று சொன்னால் அவர் கோபம் மாறி இருக்க வேண்டும். பொறாமையுடைய ஒரு நபர் தொடர்ந்து சபைக்கு போகிறார் என்று சொன்னால் பொறாமை மாறி இருக்க வேண்டும். பட்சபாதம் இல்லாத தேவனிடத்தில் போகிறவர்கள் பகையாளிகளாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் பகை மாறி இருக்க வேண்டும். இப்படி மாறாமல் நீங்கள் போய்கொண்டிருப்பது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தீமை செய்கிறீர்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படினாலே இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சரியான நேரத்துக்கு ஆலயத்துக்கு போவதற்கு சரியாக முயற்சி செய்யுங்கள். சரியான நேரத்தில் முடிக்கவும் ஊழியர்களும் முயற்சி செய்கிற பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். சரியான நேரத்தில் தொடங்கி சரியான நேரத்தில் முடிக்கிற பொழுது நிச்சயமாக அந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை சில சபைகளினுடைய கிரியைகள், காரியங்கள், ஊழியருடைய கிரியைகள் ஒத்துப்போகவில்லை என்று மனவருத்தக்குரிய நபராக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஜெபித்து விட்டு போங்கள். ஆண்டவரே, என்று ஆளுகை செய்யுங்க, ஊழியரை ஆளுகை செய்யுங்க, விசுவாச மக்களை ஆளுகை செய்யுங்க என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, சபை என்பது எங்கிருந்தோ வருவது அல்ல, நாம் எல்லாம் சேர்ந்து இருப்பது தான் சபை. ஆகவே நாம் எந்த மனநிலையோடு சபைக்கு போகிறோமோ அந்த மனநிலை தான் முழுவதும் சபையை ஆண்டு கொண்டிருக்கும். ஆகவே நீங்கள் சபைக்கு போகின்ற பொழுது தெய்வீக மனநிலையோடு, அன்போடு, ரிலாக்ஸாக கிளம்பி அன்பாக அழகாக அருமையாக போனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சபைக்கு நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்கள் நிமித்தம் உங்கள் சபை முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளிலே இந்த கேள்வியை நினைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஏன் சபைக்கு போகிறோம், போகிறதற்கு என்ன காரணம் என்பதை நினைவில் கொண்டு செல்லுங்கள். நிச்சயமாய் தேவன் சொல்ல விரும்புகிறது, நாம் சபைக்கு போகிறவர்களானால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிச்சயம் இருக்க வேண்டும். அது மனதளவில் இருக்க வேண்டும், அது மனிதர்களுக்கும் சமூகத்துக்கும் பயனளிக்கிற அளவில் இருக்க வேண்டும். நிச்சயமாய் கர்த்தர் அப்படியே நம்மை மாற்றுவாராக. இன்றைய ஆராதனையும் இனிமேல் போகிற ஆராதனையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். தலைகளை தாழ்த்தும், ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலயத்துக்கு தொடர்ந்து போகிறவர்களாக நாங்கள் இருந்தாலும் ஏன் என்கிற போகிறோம் என்கிற நிலைகளில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் இன்றைய நாட்களிலே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிற பிரகாரம் ஆலயத்துக்கு போகிற நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய், உங்களுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய், அதன்படி நடக்கிறவர்களாய் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களுக்குரியதாய் காணப்பட உதவி செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.